நாட்டை அழிப்பதற்கு சொல்லிவிட்டு வெளிப்புறமாக ஒரு நயவஞ்சகனான அமெரிக்கா தலைமை பீஸ் 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 என கொக்கரிக்கிறார்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று எனக்கு புரியவில்லை. அமெரிக்காவினுடைய ஆக்சிஸ் தெளிவு சொன்னது. அமெரிக்காவினுடைய ஆக்சிஸ் மட்டுமல்ல, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் கூட பல சம்பவங்களை கோடிட்டு காட்ட தயங்கவில்லை. அந்த அளவிற்கு நயவஞ்சகத்தனத்தை அமெரிக்கா அரங்கேற்றி வருகிறது. அமெரிக்காவினுடைய செயல் திட்டம் என்பதை ஆக்சிஸ் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் ஒரு பக்கம் அழித்து கொண்டே இருங்கள், மக்களை, போராளிகளை பேரில் அழியுங்கள். அப்படி அழிக்கின்ற போது அவர்கள் வெளியே சென்று விடுவார்கள். அதற்கு பின்பு நாம் சமாதானம் பேச வேண்டும் என அமெரிக்காவினுடைய கடைசி யுக்தியும் யூதர்களின் யுக்தியும் தற்போது அரங்கேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அரங்கேற்றம் தொடர்கிறது. ஆனால் இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு கணிப்பதற்கு ஞானமும் இல்லை, அதை பற்றிய புரிதலும் எமக்கு இல்லை. இஸ்ரேல் அது மட்டுமல்ல தோழர்களே, லெபனானில் மிக கடூரமான தாக்குதலை நடத்துகின்ற நேரத்தில் லெபனான், டேவிட் ஆன் மற்றும் நவாப் சலாம் போன்றவர்கள் அமெரிக்காவிடத்தில் இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என அவர்கள் கூறுகிறார்கள்.